12/1/2025 அக்ஷயா 685க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், ஆல் போர்டுக்கு நம்ம 3 கொடுத்துருந்தோம். 793ங்கிற நம்பர் நமக்கு ரிசல்ட் வந்திருக்குது. சரிங்களா, 793. சரிங்களா, நமக்கு 3 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம 3 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 9ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக பி போர்டுக்கே வந்திருக்குது. 3 மட்டும் சி போர்டுக்கு வந்திருக்குது. 7 வந்திருக்குது. சரிங்களா, நம்ம 57 கொடுத்துருக்கோம், 96 கொடுத்துருக்கோம், 95 கொடுத்துருக்கோம். ஆனால் 93ன்னு கொடுக்காம போயிட்டோம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். 36 கொடுத்துருந்தோம், நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. டபுள்ஸு வரல. ஓகே, 960 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மட்டும் பாக்ஸில் பிசிக்கு வந்திருக்கும். உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த நம்பர் மட்டும் பிசிக்கு வந்திருக்கும், 93. சரிங்களா, நல்ல ஒரு இன்னிங். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். 12ஆம் தேதி அக்ஷயா 685. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது 8-2. சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்கேன். 7 வரலாம் நாளைக்கு. சரிங்களா, 2 வரலன்னா 7 வரலாம், இல்லைன்னா 2 வரலாம். 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7. அது அதிலே வந்துருச்சு. சரிங்களா, அதேமாதிரி நாளைக்கு ஏ போர்டில் திரும்பவும் 8ஆம் நம்பரும் வரலாம், 7ஆம் நம்பரும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0வோ 4வோ வரணும். சரிங்களா, 0வோ 4வோ கண்டிப்பாக வரணும். சி போர்டில் 5 இல்லது 1 இதான் வரணும். இல்லைன்னா இதுக்கு உண்டான பவர் நம்பர் அடிக்கிறதுக்கு அப்படியே வாய்ப்பு இருக்குது. 1க்கு 6 அடிக்கலாம். சரிங்களா, அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ஒரு 6ஆம் நம்பரும் இருக்குது. நமக்கு எத்தனை நம்பர் தான் கொடுக்குறது, அதனால் நம்ம சொல்லிடுறோம். வர்ற நம்பரை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா, அது வந்தால் எப்படி வருங்கிறதுக்கு நம்ம வச்சுருக்குறோம், பார்த்துக்கோங்க. நீங்கள் அதேமாதிரி செட் பண்ணி வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். நாளைக்கு அந்த 2ஆம் நம்பர் அதிகபட்சமாக பி போர்டுக்கு வரணும். சரிங்களா, அதிகபட்சமாக பி போர்டுக்கே வரலாம். ஏன்னா அப்போ தான் இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா சி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ஏ போர்டுக்குனாலும் போகலாம். 3 போர்டுக்குமே காட்டுது, அதனால் நம்ம சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. 2-0ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். 8-2 இதுதான் வரணும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு டபுள்ஸுன்னா 51, 41, 82, 60, 01, 81, 71, 85ன்னு வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்புலையும் இதே நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் வரணும். பிசிக்கு, ஏபிக்கு, ஏசிக்கு. ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, 51 15 வரலாம், 41 14 வரலாம், 82 28 வரலாம். அந்த மாதிரி கீழே இருக்க நம்பரும். சரிங்களா, உங்கள் கணிப்பில் நாளைக்கு டபுள்ஸ்னு வந்தால் மேலே இருக்க 4 நம்பர் 7, 8, 11, 0 இதுதான் வரணும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 825, 918, 841, 881, 648, 604, 051, 771 இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதில் எதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி வேணாலும் மாறி வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. நாளைக்கு உண்டான கணிப்பில் சி போர்டில் 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 0 இந்த 5 வச்சுருக்கோம் பாருங்கள், 5க்கு பதிலாக 0 இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, ஏன்னா 5 தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த 0 சி போர்டுக்கு வரலாம். இதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஏன்னா உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்காக சொல்கிறோம். அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்கிற நம்பர் 51, 41, 81, 41, 71 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வர வேண்டிய நம்பர்கள். சரிங்களா, அதனால் நாளைக்கு 51 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 0ங்கிறது வரலாம். மிஸ் ஆச்சுன்னா இந்த 2ஆம் நம்பர் வரலாம். ஆனால் 0, 1 தான் வரணும். சப்போஸ் 5 ஏன் வச்சுருக்குறோம், அப்போ 0க்கு பதிலாக ஏன் 5 வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் ஒன்று வரணும் சி போர்டுக்கு. சரிங்களா, சப்போஸ் அதிகபட்சமாக அந்த வர இடத்துல அதுதான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 0 வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம அதையும் சொல்லி கொடுத்துட்றோம். உங்கள் கணிப்புலேயும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. இதிலே வர நம்பர் மாற்றியும் வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் கணிப்புகள் கொஞ்சம் மாறுபட்டு தான் வருது, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.